எவ்வளோ பேரோட எதிர்பார்ப்புகளுக்கு பூர்த்தி கிடச்சிருக்கு. மீதி எல்லாம் அங்கே போய் பேசணும். ஓகே, தேங்க்யூ சார். இது பார்த்தீங்கன்னா எங்களோட நியூ டெவலப்டு ப்ராடக்ட்டு தோசை தவா, தெர்மிக் பிளேட் தோசை தவா. ஓகேங்களா? இதில் என்ன இருக்குன்னா, ஹாட் ஆயில் வந்து ஹீட் பண்ணி நாங்கள் வந்து இந்த தோசை தவா கீழே அமுச்சு விட்றோம். ஸோ தட் இந்த பிளேட் வந்து அந்த தெர்மிக் ஆயில்னால ஹாட் சர்ஃபேஸாக இருக்குது. ஸோ இதில் தோசை நம்ம எதாக இருந்தாலும் குக் பண்ணுறது, தவாவில் வச்சு என்னென்ன குக் பண்ணுவோமோ அது எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இதுக்கு மெயின்டைன் பண்ணுற டெம்பரேச்சர் வந்து 160 to 200 degrees. ஸோ 180 degrees ஆன் ஆவரேஜ் வந்து இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும் இந்த பிளேட்டில். ஸோ தட் உங்களுக்கு ஃபுட்டு குக் ஆகிறதுக்கு தோசையோ பரோட்டாவோ ஃபிஷ்ஷோ எனி அதர் திங் தவாவில் என்ன குக் பண்ணிங்களோ அது குக் பண்ணுறதுக்கு அதுதான் ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஸோ அந்த டெம்பரேச்சரை இதில் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இது வந்து அந்த 180 degrees ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு 30 minutes வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? இது வந்து மார்னிங் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆன் பண்ணும்போது 30 minutes எடுத்துக்கும். பட் வேறஸ் செகண்ட் டைம் இல்லை தேர்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது ஒரு 10 minutes 15 minutesல உங்களுக்கு வந்து இந்த தோசை தாவா வந்து ரெடி ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த தோசை தாவா ஒரு 10 hours கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க்கிங்கில் வச்சா கூட உங்களுக்கு ஆகிற ஃபியூல் கன்சம்ஷன் வந்து ஒரு 10 to 15 kg தான் ஃபியூல் கன்சம்ஷன் ஆகும். அதுக்கு மேலே கன்சம்ஷன் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வுட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 rupees வுட்டுன்னா எவ்வளோ ஆச்சு, ஒரு 100 rupees இல்லை ஒரு 120 rupees உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கான தோசை தவா எக்ஸ்பென்ஸ் வந்து முடிஞ்சுது. வேறஸ் இன்றைக்கி வந்து ஆன் அன் ஆவரேஜ் ஒரு சிலிண்டர் வந்து தோசை தவாக்கு யூஸ் ஆகுது. வேறஸ் ஒரு கமர்ஷியல் சிலிண்டர் 1700 rupees சம்திங், இப்போ ஆல்மோஸ்ட் 2000 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஆயிலை பம்ப் பண்ணி ஆயிலை வந்து ஹீட் பண்ணி அதை வந்து சர்க்குலேட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து டெவலப்மெண்ட் மாடல். உங்களுக்கு வந்து இதே வந்து செல்லிங் மாடலில் வரும்போது பிஎல்சி கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேலேயே தெரியும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, என்ன டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபியூலிங் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து குக்கிங் வந்து பெட்டராக கரெக்டாக ஈஸியாக ஸ்மூத்தான அப்ளிகேஷன் வரும். இந்த தோசை தவாவோட இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, எல்லா கார்னர்ஸ்லேயும் சரி சென்டர்லேயும் சரி நீங்கள் எங்கே டெம்பரேச்சர் மெஷர் பண்ணாலும் ஈவனாக இருக்கும் டெம்பரேச்சர். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்காது. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அங்கேருந்து என்ன வருது சார்? எங்கே வைக்கலாம்? இந்த ஃப்ளாஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாஞ்சிலேருந்து இது வந்து தோசை தவா, அந்த ஃப்ளாஞ்சுக்கு அந்த பக்கம் வந்து நம்மளோட ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஓகேங்களா? ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் நம்ம ஃபர்னஸ் வந்து எஃபிஷியன்சி உங்களுக்கு தெரியும். அந்த ஃபர்னஸ் எஃபிஷியன்சியில் என்ன பண்ணுறோன்னா, தெர்மிக் ஆயிலை ஹீட் பண்ணி இந்த தோசை தவா கீழே அனுப்புகிறோம். இப்போ இந்த ஃப்ளாஞ்ச் வரைக்கும் தான் இந்த தோசை தவா மாடல். அதுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்கள் ஒரு 20 feet 30 feet நீங்கள் வந்து பின்னாடி வைக்கணும்னு சொன்னால் கூட நம்ம வந்து அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எந்த டிஸ்டர்பன்ஸ் எங்கேயா பேக் ஹேண்டில் எங்கேயாவது வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு பை சான்ஸ் ஆஷ் பறக்கிறதோ இல்லை ஸ்மோக் வர்றதோ இல்லை அவங்க கிச்சன் வந்து டர்ட்டி ஆகணும் அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா கூட அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே ஹசார்டஸ்னஸ்மே இருக்காது. ஜஸ்ட் ஆயில் வந்து ஃபுல்லி சீல்டு. ஆயில் வந்து இந்த பிளேட்டு கீழே வந்துட்டு போகுது. இந்த ஆயில் பிளேட் ஃபுல்லாக இந்த 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 தோசை தவா இந்த திக்னஸ்க்கே இது வந்து ஒரு ஆயில் டேங்க் மாதிரி. ஸோ இதில் தான் ஆயில் வந்து மொத்தமாக ஸ்டோர் ஆகுது. அதனால தான் ஈவனாக இருக்குது. அதனால தான் ஈவனாக இருக்குது ஹீட்டு. ஸோ இது உள்ள ஆயில் வந்து அதுக்கு தான் அந்த ஓரத்தில் கொடுத்து உள்ள ஆயில் ரூட்டிங் இருக்குது. இந்த ஓரத்தில் நம்ம வந்து வெளில எடுக்கிறோம் ஆயில். ஸோ இங்கே இது வந்து மேலே எடுக்கிறது ரீசன் கூட அதுதான். ஆயில் ஃபுல்லாக ஃபில் ஆனால் தான் இங்கே மேலே வரும். இது என்ன சைஸு, எவ்வளோ ஆயில் இருக்கும் இதில்? சார் இப்போ இது வந்து 4 அடிக்கு 2 அடி தோசைக்கல். இது ஒன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் சைஸ். அதுக்காக நாங்கள் இந்த மாடல் பண்ணியிருக்கோம். இந்த ஹைட்டு இந்த தோசை தவா சைஸு எது வேணாலும் கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட் படி நாங்கள் வந்து அவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுப்போம். வந்து இதோட பெருசு வேணும், 6x3 வேணாலும் பண்ணலாம், 8x4 வேணாலும் பண்ணலாம். ஆர்டர் பேஸில் பண்ணி கொடுப்போம். இப்போ இது ஸ்டாண்டர்ட் சைஸுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸிங் இருக்கும். அவங்க கஸ்டமைஸ்னு கேட்கும்போது அவங்க கஸ்டமைஸ் ப்ரைஸிங் வந்து வரும். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் எவ்வளோ நாளில் டெலிவரி? சார் இப்போ இது வந்து நிறைய ஆர்டர் இருக்குது. 4 to 6 weeks கண்டிப்பாக ஆகிடும். ஸோ இது நம்ம கஸ்டமருக்கு எப்படி வாரண்ட்டி எப்படி சொல்கிறது? சார் வாரண்ட்டி வந்து இதில் கன்சியூமபிள்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து கன்சியூமபிள் தான். ஏன்னா நம்ம அந்த டெம்பரேச்சர் ஹீட் பண்ணி அனுப்புறதுனால ஆயிலோட இவாப்ரேஷன் இருக்கும். ஸோ 3000 hours வரைக்கும் அவங்க ஆயில் மாற்றணும்னு அவசியமே கிடையாது. 3000 hours கழிச்சு அவங்க வந்து ஒரு டாப் அப் பண்ணால் போதும். ஒரு 1 liter இல்லை 2 liter டாப் அப் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா அவங்க ஆயில் ரீப்ளேஸ் பண்ணணும்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அவங்களுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். இந்த ஆயில் வந்து கண்டினியூஸ் யூசேஜ்னால மைட் பி அதோட ஹீட் எக்ஸ்சேஞ்ச் கேப்பபிலிட்டி வந்து குறைஞ்சாலும் குறையும், ரொம்பலாம் குறையாது. உங்களுக்கு என்ன கட்டையில் 1 கிலோ 2 கிலோ அதிகமாகும். இல்லை நான் எவ்ரி இயர் நான் ஆயில் மாற்றிடுறேன்னா உங்களுக்கு புதுசு மாதிரி எப்பயுமே இருக்கும். நம்மளே சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளே சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவோம். ஆயில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ஜஸ்ட் போல்ட் நட் கைட்னா எல்லா ஆயிலும் நீங்கள் ட்ரெயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் நியூவாக ஃபில் பண்ணுற ஆயிலுக்கும் நாங்கள் வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருவோம். ஸோ ஈஸி டு யூஸ், ஈஸி டு அப்ளை. எப்படி வெஹிக்கிள்லாம் நம்ம ஆயில் ட்ரில் பண்ணிட்டு ஃபில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ இது ஃபுல்லாக ஆயில் இருக்கனால தான் இந்த ஹீட் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
இப்போ தோசை விட்டுட்டு எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஒன்றும் ஆகாதா, தீயெல்லாம் செய்யாதா? இல்லை சார், இப்போ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்னா, தி அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஆயில் இதை ஹீட் பண்ணுறது தேவையான ஃபர்னஸு. ஸோ அது கொடுத்துருக்கிறதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 200-220 டிகிரிஸ் வரைக்கும் போகும். அதில் வந்து தோசை கருகாது. உங்களுக்கு வந்து அது என்ன ஆகும்னா இன்னும் ரோஸ்ட் ஆகும். இன்னும் இது வந்து ஈவனாக குக் ஆகிறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து ஃபுட்டில் வந்து நல்ல விதமாக கிடைக்கும். ஸோ தோசை என்றைக்குமே கருகிறது அந்த மாதிரி கருகிறது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சப்பாத்தி, பரோட்டா எது வேணால் என்ன தவா அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன ஈவன் நான்வெஜ் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறீங்க, வேறு ஏதாவது தவா கறி எதாவது பண்ணுறீங்க, எது வேணாலும் இதில் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இந்த கிரேவிலாம் வந்து சைடில் வச்சுருவாங்க, சூடாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட இந்த தவா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன சர்வீஸ் கிடைக்கும் ஹோட்டல் சார்? ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து 100 டேஸில் அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆன இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிரும் அவங்களுக்கு. ஓகேங்களா? எனி ப்ராடக்ட் அது வந்து சின்ன ஹவுஸ் ஹோல்ட் ஸ்டவ்லேருந்து பெரிய ப்ராடக்ட் வரைக்குமே வி கிவ் தம் சேவிங்ஸ் ஆஸ் பர் 100 டேஸ் மணி பேக் ரிட்டர்ன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரீ தான் அவங்களுக்கு ஃப்ரீ தான், காஸ்ட் ஃபுல்லாக வந்துடுறாங்க. இன்னொன்று அவைலபிலிட்டி ஆஃப் எல்பிஜி கூட இன்றைக்கி ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ இது வுட்டுன்ற போது வி ஆர் நாட் சப்போர்ட்டிங் எனி டீஃபாரஸ்டேஷன். வெட்டக்கூடிய மரங்கள் இந்த கருவேல மரம், இந்த கழிச்சு விட்ட இது சவுக்கு, ஓகேங்களா, அந்த மாதிரி கட்டை போட்டாலே போதும். இப்போ இதுக்கு வந்து கண்டினியூஸாக 10 hours ரன் பண்ணோன்னா யாராலையும் உட்காந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ தெர் ஆர் ஆல்டர்னேட் ஃபியூல்ஸ் லைக் பெல்லட்ஸு, பிரிக்கெட்ஸுன்னு இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் ஆட்டோ ஃபீடரும் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் உங்களுக்கு வந்து அது வந்து ஆக்சசரியாக வரும். அதையும் நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அந்த ஹாப்பரில் வந்து ஒரு 25-30 kg ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 days 3 daysக்கு அது வந்து யூஸ் ஆகிட்ருக்கும். நீங்கள் ஒரு ஒன்ஸ் இன் டே இல்லாட்டி 2 days ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை ஃபில் பண்ணால் போதும், அந்த ஹாப்பரை ஃபில் பண்ணால் போதும். இப்போது ஹோட்டலுக்கு பொறுத்த வரைக்கும் தோசை தவா வந்திருக்கு, ஸ்டவ் இருக்குது, மீதி எல்லாம் ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு. ஏன் சார், இப்போ இந்த தோசை தவா இந்த ஆயில் ஹோல்டிங் இந்த கண்டெய்னர் இருக்குது இல்லையா, இதை வந்து கொஞ்சம் பெருசோ இல்லை செகண்டரி ஒரு கண்டெய்னர் கொடுத்தா நீங்கள் பெயின் மேரிக்கு வந்து எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரைங்க்கு எப்படி எலக்ட்ரிக்கல் ஃபிலமெண்ட் வச்சு வருதோ அதே மாதிரி இந்த தெர்மிக் ஆயில் ஃபிலமெண்ட் வச்சு கூட கொடுக்கலாம். அப்புறம் இட்லி ஸ்டீமருக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஹோட்டலில் வந்ததுன்னா ஒரு டர்ன் கீ ப்ராஜெக்ட் மாதிரி தே வில் நாட் பி யூஸிங் எல்பிஜி அட் ஆல். எங்கள் கையில் அவங்க ஹோட்டலில் கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து பியூர் வுட் ஃபயர்ட் இந்த தெர்மிக் ஆயில் சொல்யூஷன் வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். இதனால் என்னென்னா அவங்க ஹோட்டலோட இன்டீரியர் கெட்டு போகணும்னு அவங்க நினைக்க வேணாம். இது வந்து அவங்க பேக் ஹேண்டில் எங்கேயாவது வெளில வச்சுக்கலாம். அண்ட் அவங்களுக்கு ஆயில் மட்டும்தான் அவங்க ஹோட்டலில் வரும், ஹாட் ஆயில் மட்டும். ஸோ ரொம்ப புகை இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும், கருப்பு பிடிக்காத மாதிரி எதுவும் இருக்காது. எது இருக்காது. ஈவன் எல்பிஜியோட இது ஃபியூம்ஸும் வராது. எந்த விதமாக. சரி, இப்போ ஒரு டெமோ பார்த்துலாம் சார். நம்ம தோசை ஊற்றி ஐ வில் கிவ் இட் யூ ஃபார் டேஸ்ட் ஆல்சோ. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த தோசை எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? இது ப்ராடக்ட் வந்து அகேன்ஸ்ட் ஆர்டர் தான். ஓகேங்களா? இது ஆர்டர்ஸ் நிறைய இருக்குது, இப்போவே ஆர்டர்ஸ் நிறைய இருக்குது. இதுவே வந்து சேலுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ ஆர்டர் இப்போ ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 4 to 6 weeks we will give you the product. You have to bear with us. கொஞ்சம் நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும் 4 to 6 weeks. அதுக்கப்புறம் we will reduce the timing to 1 or 2 weeks கொடுக்குறோம்.